முகப்புரையாற்றி இகலோகத்துல இத்தகைய கலியுகத்துல பூலோகத்துல கண்டிடாத நிகழ்வாக ஒட்டுக்கத்த இறை கணங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆற்றுகின்ற உரையாக, உங்கள் ஆன்மீக சந்தேக நிலைகளை தேற்றுகின்ற உரையாக, தேடி அலைபவர்களை இறை தேடி அலைபவர்களை, இறையாண்மை தேடி அலைபவர்களை, சித்தர்களை தேடி அலைபவர்களை, ஞானத்தை தேடி அலைபவர்களை, இறைக்கு இறை மகா பேராற்றலுக்கு இறை மகா பிரபஞ்சத்திற்கு பணி செய்க எத்தனித்து நிற்கின்ற அனைவருக்கும் நல் விருந்தாக, உயர் சித்த விருந்தாக, சிவ விருந்தாக, இறை பிரபஞ்ச விருந்தாக அவர்கள் ஆற்றிய அற்புதமான நிகழ்வானது எங்கும் உண்ணா நிலையிலே கெட்ட உண்ணா கனியாக, கிடைக்கா பொருளாக, கிட்டாத பொக்கிஷமாக செவி வழியாக சென்று ஆன்ம ஈக உள் நிலைக்குள்ளே அற்புதமாக பரவி நின்று அற்புதமாக அனைவரையும் மகிழ்வித்து மனம் பரப்பி, இறை மனம் பரப்பி, ஞான மரம் பரப்பி, உயர் தெளிவான சிந்தையிலே அமர்ந்திருக்கின்ற யாவர்களும் அற்புதமாக இருபெரும் ரிஷிகளும் உயர்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற உன்னதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற கேட்ட நிலைகளுக்கெல்லாம் எத்தனை நிலை கொண்டு எத்தனை காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளும் மூழ்கி இருந்த போதும் ஞான தேடலுக்கான இச்சபையை, நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல மகாசபையை தேடி வந்து நாடி வந்து அமர்ந்திருந்த அத்தகைய நிலைக்காக உங்களையும் உயர்நிலை கொண்ட உயர்நிலை ஆசானத்திலே அமர வைத்து ஞான சம்பந்தமான விளக்க உரைகளை நல் புரிதலுக்கான அத்தகைய நல் வினாக்களை முதல் நிலையிலே முதல் அமர்விலே கேட்டு தங்கள் இகலோக நிலை கொண்ட அத்தகைய ஊழ் வினை சார்ந்த நிலை கொண்ட வினாக்களை பிற்பகுதியிலே பகுதிக்கு பின்பாக கேட்டு அனைவரும் தெளிவுற அனைவரையும் கேட்டு அற்புதமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஞான சம்மத்தில் ஏற்படக்கூடிய தவத்தில் கண்ட சிவத்தை உணர்ந்த சித்தனை உணர்ந்த சிவசபையை உணர்ந்த இல்லங்களில் தவம் இருக்கும் போது கண்ட இறை காட்சிகளை அற்புதமாக சீடர்களும் இங்க வந்திருக்கிற மாந்தர்கள் முதல் முறையாக வந்தவங்களா இருந்தாலும் சரி, இரண்டாவது முறையாக மூன்றாவது முறையாக வந்த சீடர்களாக இருந்துட்ட போதும் அவங்கெல்லாம் எல்லாரும் சீடர்கள்லாம் இறை சபையை உணர்ந்துட்டாலே அடுத்த கணம் இறை சபையோட சீடர்கள். அவங்க சிவசபையோட சித்தனோட தொடர்புல இருக்கணும், அங்கங்கெல்லாம் போய் சச்சங்க நிகழ்வுக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. இல்லத்த அரசியலாக இருந்துட்ட போதும் அற்புதமாக இறை பணியை சித்த தொண்டை சிவத்தொண்டை சிவசபையிலே வந்து புரிந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை அல்லாது உங்கள் இல்லங்களிலே இருந்து இறையை வணங்கி நிற்கும் போது இறை சபையோடு இணைந்து இறை பெஞ்ச மகா பிரபஞ்ச அகத்தியரின் அற்புதமான பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற அற்புதமான அத்தகைய பறைசாற்று நிலைகளிலே இணைந்து உங்கள் பயணத்தை மேற்கொண்ட பொழுதும் அதிகாலை வேளையிலே அற்புதமான இறை வேளையிலே இறை விழிக்கின்ற பிரபஞ்சம் விழித்து கொண்டுகின்ற பிரபஞ்சம் பகிர்கின்ற பிரபஞ்சம் அத்தகைய சிலிர்த்தெழுதுகின்ற பிரம்மமூர்த்த நேரத்திலே எழுந்து விஸ்வமித்திர மகரிஷி கூறியது போல் நல் விளக்கேற்றி உயர் விளக்கேற்று பஞ்சபூத தத்துவமா இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கேற்று மாசில்லா அத்தகைய திரு எண்ணெய் ஓட்டி உயர் ஜோதி ஏற்றி அற்புதமாக அமர்ந்து சிவசபையை நோக்கி நின்று அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் கூறி அற்புதமாக தன் உள் ஒளியிலே உள்நிலையிலே உயர் ஜோதியை ஏற்றி வணங்கி தவம் இருக்கின்ற அத்துணை மாந்தர்களையும் சபை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அற்புதமான வினாக்களை சீடர்களாக இருந்து சீடர் நிலைகளிலே இருந்து அனைவரும் கேட்டு மகிழலாம் என்கின்ற அற்புதமான நிலைதனை உங்களுக்கு புரிந்து எல்லாரும் எந்திரிச்சு சித்த சபையில வந்து தொண்டாட்டணும் இல்ல எல்லாரும் பார்த்துக்கோங்க, எல்லாரும் எந்திரிச்சு கேட்கலான்னு சொல்லுதேன். எல்லாரும் எந்திரிச்சு கேளுங்க. நம்ம வந்து எல்லாரும் சீடர்கள் தான். எப்போ சிவசபையை முதல் நிலையில முழு நிலையில வச்சு வணங்கி வாரையிலோ பிரம்ம முகூர்த்தத்துல தவம் இருக்கீங்களோ நாங்க பார்த்திருந்த போதும் பார்க்காத இருந்த போதும் பறைசாற்று நிலைகள்ல
வந்த அற்புதமான நிலைகளை வச்சு நீங்க தவம் இருக்கீல எல்லாரும் சீடர்களாம், எந்த எல்லையில இருந்தாலும் சீடர்களாம், எந்த ஊர்ல இருந்தாலும் சீடர்களான்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான இறைவன்தான் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்கெல்லாம் மனுஷ பயங்கள்லாம் சும்மா அவங்க வெத்து வேட்டு பொய் சொல்லுவாங்க, பித்தலாட்டம் பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க இதை கேட்பாங்க அப்படிங்கிற நிலையில யார்கிட்ட இதை போய் கேட்க, எவர்கிட்ட இதை போய் பார்க்க? இறைவன் நேரா தரிசனம் கொடுப்பாரா? சித்தர்கள் வருவாங்களா? தேவியர்கள் வருவாங்களா? மகான்கள் ரிஷிகள் எல்லாம் வருவாங்களா? அவங்கெல்லாம் எந்த ஜென்மத்துல எப்போ சந்திக்க போறோம்? அவங்ககிட்ட பத்தி நம்ம உயர் சிந்தனையை எங்க பகிர்ந்துக்கலாம்? நம்ம கண்ட காட்சியை யார்கிட்ட போய் கேட்க? அங்க போய் கேட்டா துட்டு கேட்பான், இங்க போய் துட்டு கேட்டா பரிகாரம் கேட்பான், அதை செய்யுமா இதை செய்யுமா. எவனும் உயர்வானவன் கிடையாது, யாரும் உயர்வானவங்க இல்லை அப்படின்னு மனநிலையில உலாவி வருவதவங்க. இங்க சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்காங்க. சீற்றம் மிகுந்த அற்புதமான மாற்றங்களை பல யுக மாற்றம் செய்து கொண்டிருக்கின்ற அருட்பணி, சிவபணி, சித்த உயர்பணி செய்து கொண்டிருக்கின்ற விஸ்வாமித்திர மகரிஷி. இவங்களுக்கெல்லாம் இறைவனோட தன்மையில் இருக்கக்கூடிய அத்தகைய தேவகணங்கள், சித்தர்கள் தன்மையில் இருக்கக்கூடிய பெரு ரிஷி மகான்கள், 9 கோடி சித்தர்கள் ஆற்றலா 2 பேர் அமர்ந்திருக்காங்க. எல்லாரும் இதுக்கு மேல ஒரு இடம் கிடையாது. தேவலோகத்தை கொண்டாந்து காமிச்சாச்சு, தெய்வங்களை எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு காமிச்சாச்சு, சித்தர்களை எல்லாம் ஒட்டு மொத்தமா கூட்டி அவர் ரூபமா அவங்க ரூபமா அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமானை உட்கார வச்சாச்சு. திருசங்கு சொர்க்கம் கண்ட விஸ்வாமித்திர மகரிஷியை உட்கார வச்சிருக்கு. அற்புதமா வணங்கி உங்களுக்கு இதுக்கு தவம் இருந்தா தான், அந்த விஷயம் இருந்தா தான், இந்த விஷயம் இருந்தா தான், எந்த விஷயம் வேண்டாம், அது தெரியணும் இது தெரியணும், சதுர் வேதங்கள் படிச்சிருக்கணும், பிராண நிலைகள் எல்லாம் இதிகாச நிலைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் சித்தர்கள் தேவர்கள்ட்ட கேட்க முடியும் அப்படிங்கிற நிலையும் உங்களுக்கு தகர்த்து ஒண்ணுமே தெரிய வேண்டாம். நீங்க ஒரு வழிபாடு முறைகளும் செஞ்சிருக்க வேண்டாம். இறை சபையோட பெருந்தன்மையை, உயர்வான நோக்கத்தை புரிஞ்சு இறை சபைக்கு சின்ன தூசி எடுத்து கொடுத்துருந்தாலும் சரி, துரும்பு எடுத்து கொடுத்துருந்தாலும், சிவசபை சித்தனோட போன்ல கொஞ்ச நேரம் பேசி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சிவசபையை பத்தி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உட்கார்ந்து இருக்குது சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள், மகான்கள். இது மாதிரி இடம் உலகத்திலையும் எங்க இல்லை. இறைவனை அழைத்து பேசக்கூடிய அற்புதமானவர்கள் எங்கேயும் கிடையாது. ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு சொல்லுதாங்க, ஆனா இறைவனை கூட்டு பேசுதாங்க. இது உயர்வான இடம்தான், உயர்வான தலம்தான், உயர்வான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க தேவர்களும் சித்தர்களும் அப்படின்னு நம்புதவங்க அதை தகுதியா வச்சுக்கோங்க. அந்த விஷயங்கள் நம்பிக்கை, சரணாகதி அப்படிங்கிற விஷயத்த மட்டும் உங்ககிட்ட இருந்து தகுதியா வாங்கிக்கிட்டு நீங்க எந்த எல்லையில, எந்த நிலையில, எந்த தெய்வங்களை, எந்த சித்தர்களை, எந்த நிலைய யாரை வணங்கி வந்தாலும் சரி, திருமுருகனையோ, பரந்தாமனையோ, பார்வதி தேவியோ, தேவியர்கள் மூவர்ல யாரையோ ஒருத்தியோ, அல்லது பாலதிரிபுர சுந்தரியோ, உங்க இல்லங்கள்ல இருக்கக்கூடிய முன்னோர்கள் மூத்தோர்களையோ, நல்ல ஆற்றல்களும் சரி, எந்த ஆற்றலை வணங்கி வந்தாலும் சரி, தர்மத்தில் வழியில பயணிக்கணும், தவசிவ வழியில பயணிக்கணும், உயர்வான பாதையில பயணிக்கணும், யாருக்கும் இடர்கள் இன்னல்கள் இல்லாம பயணிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த சிந்தை கொண்டவங்க எல்லாருமே இறை சபை சீடர்களான்னு சொல்லி எல்லாவரையும் அரவணைத்து அமர வைத்து பிரபஞ்சத்துல இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் இறைத்தன்மையோட உள்ள நிலைகள்ல உள்ளதான். தன்னால இருக்கக்கூடிய பஞ்ச பொறிகள் மூலமாக அத்த வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள புகுந்து அழிகின்ற விஷயத்தை எல்லாம் அழியாத விஷயம் நம்பிக்கிட்டு பார்க்கின்ற விஷயம்லாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலையில நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்கெல்லாம் இறைவன் நமக்குள்ளதான் உறைந்து இருக்காரு. அதை அவரை வெளியே வரவிடாம நம்மளோட இந்திரிய நிலைகளால் நம்மெல்லாம் இப்ப அள்ளி போடப்பட்ட குப்பை நிலைகள்னால்தான் அவர் வெளியே வராம அடி ஆழத்துல பாதாளத்துல அந்த பேராற்றல் தவம் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இறைவன் தவம் இருந்துகிட்டு இருக்காரு. எப்பண்டா இவன் இந்த இந்திரியத்துல ஜெயிச்சிருவான், எப்பண்டா இந்த விஷயத்துல ஜெயிச்சிருவோண்டா, எப்பண்டா இவன் உண்மையை தெரிஞ்சுக்கிடுவான், அப்போ ஜோதியா நம்ம வெளியே வருவோம், நம்ம ஆற்றலா வெளியே வருவோம், உயிராற்றலா வெளியே வருவோம், அந்த உன்னதமான குண்டலினி சக்தியா வெளியே வருவோம் அப்படின்னு இறைவன் உள்ள தயங்கி நிற்கின்ற நிலையில உங்களை தயக்கத்தை வேறு இருக்கும்படியில அத்துணை நிலைகளையும் தகர்த்தெறிகின்ற
வழியில சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்து அற்புதம் ஆட்சி செய்கின்ற அற்புதமான சபையில எல்லாரும் சீடர்கள் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லி உயர்வானவர்களே உயர்வான விஷயங்களை உயர்வான உணர்வோட கேட்கும்போது உயர்வா உங்களுக்கு பதிலளிக்க உயர்வானவர்கள் உயர் மேடைதனிலே இறை மேடைதனிலே இறை மகா சச்சங்க அகத்திய மகா மேடையிலே அமர்ந்து அற்புதமா பதிலுரைக்க காத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அழகான வினாக்களை அற்புதமான வினாக்களை எளிமையான வினாக்களை ஏற்றம் மிகுந்த வினாக்களை உங்களுக்குள் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான இறைஞான வினாக்களை எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் பலன் பெறலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற நிலையில சித்தன் மட்டும் கல்லாது, சிவசபை மட்டும் கல்லாது, சிவசபை சீடர்கள் மட்டும் அல்லாது, சித்த தேவ கணங்கள் எல்லாம் இறை சூழ் அமர்ந்து உங்களுக்கு அற்புதமா பதிலளிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மேல் சந்தர்ப்பம் எங்கேயும் உங்களுக்கு அமைத்து கொடுக்க முடியாது. இடமில்லை, தடமில்லை. எந்த ஒரு நிலைகளாலும் எந்த ஒரு உயர் ஆற்றல்னு சொல்லக்கிட பெரிய பெரிய மகான்களாக தங்களை பறைசாற்றி கொள்கின்ற அற்புதமான உயர் தளத்துல உயர் உண்ணமாத அழகுற கண்களுக்கு அழகுற அமைக்கப்பட்டு உள்ளத்திலே அழகில்லாது இடிந்த நிலையிலே இருக்கின்ற இழி மாந்தர்கள் கொண்ட அத்தகைய கோட்டை கொத்தளங்களுக்குள் சென்றாலும் கூட இத்தகைய அற்புதமான வினாக்களுக்கு அழகான இறை உரைகளை நீங்க கேட்க முடியாது, இறை ஞான பதில்களை நீங்க கேட்க முடியாது என்கின்ற அற்புதமான நிலையை அனைவருக்கும் உணர்த்தி உயர்வான வினாக்களை, உன்னதமான வினாக்களை, உத்தமமான வினாக்களை, சத்தியமான வினாக்களை யாரிடம் கேட்கலாம், எப்போ கேட்கலாம், எந்த நேரத்துல கேட்கலாம் அப்படிங்கிற தயக்கம் இல்லாது கேட்டு பயன்பெற அனைவரையும் அழைக்கிறோம். ஓம் அகதீசாய நமக, விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக, சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உரை நிகழ்த்துவது இறை நூல் வழியாக வருது. இத்தனை ஒரு ஆற்றல் இருந்தா தான் இப்படி உரை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற உங்களை உணர்வுக்குள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் அந்த நூலுக்குள்ள இருந்து உங்களை எல்லாம் உயர்வா சொல்லி அமர வச்சிருக்கோம். எளிமையான வினாக்கள், எந்த வினாக்களும் உங்க இங்க கிளைச்சபையோட ஆசான் சங்கர நாராயணன் உங்களுக்குள்ள அந்த நிலைகள்ல இருந்து இங்க உள்ள பல்லவ தேய தமிழ் மொழியில உங்களுக்கெல்லாம் எளிமையா சொல்லி உங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க. ஓம் அகதீசாய நமக. எல்லாரும் ஒரு கேள்வி எழுங்க. கேள்வி கேட்கறதுனால உங்க வீட்டுக்கு புண்ணியம் போய் உட்காந்துரும். நம்ம எப்படி கேட்க, சும்மா வந்தோமா, ரைட்டு பார்த்தோமா, சங்கநாராயணன் கூப்பிட்டு அப்படி போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவோம் அப்படின்னு இல்லாம வந்ததுக்கு ஒரு ஞான சம்பந்தப்பட்ட விளக்கேற்றுவதில் இருந்து, நீங்க கண்ட இறை காட்சியில இருந்து, அமானுஷ்ய விஷயங்கள்ல இருந்து, நீங்க கண்ட அத்தனை விஷயங்களையும் ஏதோ ஒரு வினாக்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. கேளுங்க. ஒவ்வொரு வினாக்களுக்கும் பரிசு கொடுக்கற மாதிரி அகத்திய பெருமான் புண்ணியத்தை உயர் கணங்களை உங்க வீட்டுக்கு ஐஸ்வர்ய நிலை கொண்ட லட்சுமி இல்லை ஏதாச்சும் ஒரு லட்சுமி கூட அனுப்பி வச்சிருவாங்க. எல்லாரும் கேளுங்க, வினாக்களை கேளுங்க. ஏன்னா நீங்க இங்க வினாக்கள் கேட்கல, அவன் சொன்ன மாதிரி நீ பிறகு எலெக்ஷன்ல நிற்ப இல்லை, அன்னைக்கு மாடு வாங்குவேன், நான் அதை வாங்குவேன், பிரசிடென்ட் ஆவ, எம்எல்ஏ ஆவ, அப்புறம் நாளைக்கு முதலமைச்சர் ஆன மாதிரி நீங்களும் சித்தர்கள் ஆகையில அப்புறம் உங்க வீட்டுல ஒரு லட்சுமி கட்டாயம் உட்காந்துரும். இறை சபை தொடர்பாளர்களே சித்தர்கள் தான். எல்லாருமே ஞானிகள் தான், மகான்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வரையில என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க எல்லாரும் காவி கட்டியிருக்காங்க, எல்லாரும் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, உணர்தாங்க, உயர்ந்து நிற்காங்க சிவசபை சீடர்கள். இவ்வளவு பிள்ளைகள் கூட காட்சி கேட்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா, வந்தேன், நீங்க தான் சொல்லி கொடுத்தியா, நாங்க ஏதோ சும்மா வந்தோம், ஆனா எல்லா காட்சிகளும் தெரியுது. எத்தனை சீடர்கள் இங்க உதாரணமா இருக்காங்க. அவங்க சதுர் வேதங்கள் படிக்கல, இதிகாச புராணங்கள் படிக்க, இடைவிடாது மந்திர ஜபங்கள் எல்லாம் செய்யல, தலகீழ நின்று தவம் இருக்கல, அந்த யாகம் இந்த யாகம் அஸ்வமேத யாகம், அது அஸ்வமேத யாகம்னா என்னன்னு கூட தெரியாது இங்க இருக்கிறவங்களுக்கு. ஆனா அந்த யாகம் செஞ்ச பலனை இங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாதாரண நிலையில உள்ள எது மற்ற நிலையில ஆனாவா இதுதான் ஆனாவான்னு சொல்லி கேட்பாம்ல ஒருத்தன், ஓஹோ இதுதான் ஆனாவா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தெரியாதவங்க கூட இங்க ஓ அப்படின்னு சொல்லி இப்பதான் புரிஞ்சிருக்கு
அப்படின்னு சொல்லி இங்க இலக்கியத்தோட ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், எவருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா எல்லாத்தையும் தெரிய வைக்கிறது அடிபணிவு, சரணாகதி, நான் என்ற அகந்தை இல்லாது, எல்லாம் எனக்குள்ள இல்லை, பஞ்ச இந்திரியங்களும் அவன் கொடுத்தது, பஞ்ச நிலைகளும் அவன் கொடுத்தது, பஞ்ச பூதங்கள் உடலா இருக்கு, பஞ்ச பூதங்கள் கருவுல இருந்து இடைவிடாது உற்பத்தி பண்ணி உயர்வா வழி நடத்திக்கிட்டு ஒரு மூச்சாவும் அதாவும் இதாவும் நுரையாவும் அதாவது ஜலமாகவும், அது என்னது பஞ்சபூதங்கள் எல்லா நிலைகளும் தான் நம்ம உடம்பு. அதாவது அதான் பிசிக்கல் பாடின்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலைகள் தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்பு. அது வாழதுக்கு இமைக்கின்ற நேரத்துல கூட பஞ்சபூதங்கள் தான் அனுக்கிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். நம்ம பஞ்சபூதங்களை இறைவனா வணங்குறோம். அதுக்கு மீறின ஆற்றல் கிடையாது, நம்ம ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினைச்சதுனால இவ்வளவு விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வணங்கினீங்க, நீங்க யாரும் கிடையாது, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னாம் நம்பர் 2ஆம் நம்பரை கூட நீங்க நிப்பாட்டினா நிற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். இல்லாட்டி வடிவேலுக்கு ஏற்பட்ட கதை தான் நமக்கும் ஏற்படும். அதற்குள்ள அடக்க முடியாத நம்ம எண்ணத்தை செஞ்சிருவோம், எண்ணத்தை பண்ணிடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிள்ளை சொன்னபடி ஏற்க மாட்டாங்க, கணவன் மனைவி சொன்னபடி ஏற்க மாட்டாங்க, உறவினர் நண்பர்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்காங்க. நீ சொன்னதை கேட்கா போகுது. அப்போ உன்னால என்ன முடியும் அப்படிங்கிறது உண்மையை உணர்ந்துக்கணும். கசக்கத்தான் செய்யும், அதுதான் உண்மை. நான் படித்தேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், பேங்க்ல அத்தனை கோடி கிடக்கு, இத்தனை கோடி கிடக்கு, இந்த கோடியில் எனக்கு இடம் கிடக்கு, அந்த கோடியில் அவனுக்கு இடம் கிடக்கு, எங்கே மாமாம் பெருசு, மச்சாம் பெருசு, அண்ணன் பெருசு, தம்பி பெருசு, நாங்கள்லாம் அதில் வந்தவங்க, நாங்கள்லாம் இதில் வந்தவங்க, எதுலையும் வரலை. பஞ்சபூதத்தில் இருந்து பிச்சை ஓட்டதுனால நம்ம வந்திருக்கோம். பஞ்சபூதம் ஓராட்ட நிப்பாட்டினா உனக்கு ஒன்றுமே வராது அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து நிற்கல, உனக்கு எல்லா விஷயம் நீ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சபை தான் இது. அதைத்தான் இந்த சபை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இடர் இருக்கா, இன்னல் இருக்கா, துன்பம் இருக்கா, துயரம் இருக்கா, எனக்கு சாபம் இருக்கு, எங்க குடும்பத்துல அது இருக்கு, இது இருக்கு, செய்வனை செய்தான், பில்லி சூனியம் பண்ணுதான், அவன் மறைச்சு பார்த்தான், இவன் மறைச்சு பார்த்தான், திருஷ்டி வந்துருச்சு, அது வந்துருச்சு, எது வந்துருச்சுன்னாலும் அது உயர்வா இறைவனை எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீதானும் வணங்கி நிற்கல. இங்க அத்தனை கணங்களும் உங்களுக்கு நன்றி கூறி, நல்ல வேலை வாப்பா, உன்னை வச்சு திகோத்தை மாத்திரோன்னு உங்களை வாரி அணைச்சேன், அமர வைத்து குளிப்பாட்டி வினை அகற்றி உங்களுக்கு ஞான நிலையை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான தளத்துல தான் சித்தர்களும் தேவர்களும் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க உட்கார்ந்துருக்காங்க. அழகா எல்லாரும் வந்ததுனால எல்லாரும் இறை மக்கள் தான். எல்லாரும் வினை அகழ்ந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இவர் எத்தனை தடவை கூட்டாலும் சரி, நாங்க யூடியூப் வழியா என்ன பறைசாற்று நிலைகள் செஞ்சாலும் சரி புரியாது. புழுதவன்கிட்ட போவாங்க, பொய் சொல்லவன்கிட்ட போவாங்க, ஃப்ராடு பண்ணதவன்கிட்ட போறாங்க. ஆனா உண்மை சொல்லதவன்கிட்ட எவனும் வரமாட்டான். காலம் கலிகாலம், இவன் தான் பொய் சொல்லுவான். கடவுள் வருவாரோ, உட்காந்து பேசுவாரோ, மேடை ஓடுவாரோ, மைக்கில் உட்காந்து பேசுவாரோ, எதையோ புளியிட்டு இங்கே இவன்கிட்ட கொஞ்சம், அவன்கிட்ட கொஞ்சம், இவன்கிட்ட கொஞ்சம் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் போட்டு அங்கிட்டு இடம் வாங்கி அண்ணா நகரில் ஒரு சிலிண்டர், அண்ணா நகரில் ஒரு பங்களா, அசோக் நகரில் ஒரு பங்களா, பூ புஷ்பம் போக இருக்கதை மிச்சம் நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற சபை கிடையாது இது. இருக்கதையெல்லாம் கொடுத்து கோமணத்தை கூட அவுத்து கொடுத்துட்டு மனைவி மக்களை எல்லாம் பிரபஞ்சத்துக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு நீ ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அவனே அப்படின்னு புரிய வைக்கின்ற அற்புதமான சபையில் இருந்தால் வந்து உங்களை புரிய வைக்கிறதுக்கு அந்த உயர்வான சச்சங்கத்தை போட்டி உரைக்க தொண்டை வலிக்க இறைக்க இறைச்சலா இறைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி அழகான வினாக்களை கேளுங்க, அற்புதமான வினாக்களை கேளுங்க, இறை சபையோட இணைஞ்சிருங்க, அதிகாலை பிரம்மமுகூர்த்தத்துல எந்திரிங்க, உயர்வான தவம் பண்ணுங்க, இறைவன் உங்க வீட்டுக்கு தேடி வருவாரு அப்படிங்கிற நிலையை தான் பறைசாற்று மூலியமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ வளர அடுத்தவனை கெடுக்காத, அடுத்தவனோட கண்ணீர்ல வளராத, இந்த விஷயங்களை தான் எளிமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இறைவனோட தன்மை அன்பானவர், கருணாயானவர், அதுக்குள்ள அத்துணை நிலைகளும் இருக்கு. அதைத்தான் ஆயுதமா வச்சு நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ அதே ஆயுதமா வையே. பகையாளிகிட்ட கூட அன்பெனும் ஆயுதம் கொண்டு அவனை ஆட்கொள்ளலாம். மாற்று வேற்று நிலைகள் கொண்டவன்ட்ட கூட அன்பு ஆயுதமா வீசும்போது அடங்கி வந்து உன் காலடியில் ஒன்று எனக்கு இணையா துணைக்கு துணையா இருந்து உனக்கு பயன்பெறும் வரையில உனக்கு பணியாற்றி வருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அன்பெனும் ஆயுதத்தை அற்புதமா எல்லார் கரங்களையும் கொடுத்து
ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இறையாற்றலையும் உங்களுக்கு பகிர்வதற்கு தான் தளமிட்டு தளம் பெயர்ந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து இன்னல் இடர்கள் எல்லாம் கலந்து உங்களுக்கு இன்பம் அளிக்க, எங்களுக்கு துன்பம் வந்த போதும் துன்பங்களை எல்லாம் இன்பம் மாலையா சூடி, இறை மாலையா சூடி, சிவசித்த மகா சபையின் மாலையா சூடி உங்களுக்கு மாலை சூடத்தான் நாங்க காத்திருக்கோம் அப்படிங்கிற அற்புதமான நிலையை கூறி அழகான வினாக்களா கேளுங்க, சகோதரிகளா வந்து கேளுங்க, உடன் பிறப்புகளா வண்ணம் பெறுங்களா, அண்ணன்களா தம்பிகளா அப்பாக்களா அம்மாக்களா வந்து உங்க வினாக்களை கேட்டு உயர்வான பதில வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி உங்களை அனைவரையும் நின்ற அனைவரையும் பணிந்து வரவேற்று வினாக்களை கேட்க உங்களுக்கு அழகான மலர்கள் தூவி அழைக்கிறோம். தெளிவான வினாக்கள். ஏன்னா இவ்வளவு விஷயம் ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்க, உள்ள வச்சுக்கிறதைய இவ்வளவு விஷயம் சொன்னா தான் உள்ள தட்டி எழுப்பும். ஐயோ இவ்வளவு பாவம் இந்த கத்து தானே ஏதாச்சும் ஒன்று கேட்டுருவோன்னு கேட்பைய, அதுக்காண்டி தான் கேட்கப்பட்டிருக்கு. ஓம் அகதீஷாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, கிருஷ்ண நமக.